ரொட்டீன் ஒர்க் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கம்மியாகும், அது கிடைக்காம போயிடும். சீனியர் பீப்புள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும். சேலரி லெவல் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து 50 lakhs 60 lakhஸில் இருப்பான். ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போ ஏஐன்ற ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஏஐங்கிறது ஒரு டூலாக தான் நம்ம பார்க்கணும். இது எதையும் அழிக்காது. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஏஐ தெரிஞ்சுட்டா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் எடுத்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஏஐன்னு சொன்னாலே வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்பவே பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா ஏஐயோட எஃபிஷியன்சி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால நல்லதா கெட்டதா தாண்டி அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து இன்டர்வியூ இன்னைக்கு கொடுக்கறதுக்காக சார் பத்மானந்த் சார் வந்திருக்காங்க. ஸோ ஏஐ பற்றி டீட்டெயிலாக வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஹாய் சார். ஹாய்ங்க, வணக்கம். வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ ஏஐ அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஏஐன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ ஏஐனால வந்து அதோட தாக்கம், அதோட எஃபிஷியன்சி வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து மெம்பர்ஸை வந்து இழந்துட்டுருக்கோம். ஸோ அது எப்படி சார், அது எப்படி கொண்டு போய் முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ எனி டெக்னாலஜிங்க புதுசாக வரும்போது இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். அதாவது பாசிட்டிவ் சைட்லேயும் அந்த இம்பேக்ட் இருக்கும், நெகட்டிவ் சைட்லேயும் இருக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகும் இதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு எல்லாம் ரீச் அவுட் ஆகிறதுக்கு டேக்ஸ் டைம் தான். ஸோ இப்போ இம்மீடியட்டாக ப்ராப்ளம் வருமா அப்படின்னா ப்ராப்ளம் வரும். அதாவது இந்த மீனியல் ஜாப்ஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இப்போ யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, இப்போ ரிசப்ஷனில் இருப்பாங்க, டெலிகாலிங் பண்ணுவாங்க, டைப்ரைட்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒரு மீனியல் ஜாப்ஸ், அதாவது பேசிக் ஜாப்ஸ், ரொட்டீனாக பண்ணக்கூடிய ஜாப்ஸ் என்னென்னலாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதில் டெஃபினட்டாக இம்பேக்ட் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் இன்டலெக்சுவலாக நம்ம பண்ணுறோம், இப்போ கோட் அடிக்கிறதுலேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம தான் திங்க் பண்ணி பண்ணோம். இப்போ டிசைனிங் ஆஸ்பெக்டில், மெக்கானிக்கல் ஆஸ்பெக்டில், அந்த மாதிரி வந்து மேன் பவர் தேவைப்படுற ஏரியாவில் ஏஐயோட இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்காது. தட் வில் பி ஒன்லி யூஸ்ஃபுல். அதாவது எப்படின்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நமக்கு குறைச்சி கொடுக்கும். இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியில், நான் ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வரேன். எங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்கு 6 மாதம் எடுத்த டைம் போய் இப்போ அதுவே 1 monthல நம்ம பண்ணிடலாம். 20 பேர் தேவைப்படுற இடத்துல இப்போ வந்து நம்ம ஒரு 5 பேர் இருந்தாலே அந்த அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த அதர் சைடு எஸ் ஜாப்ஸ் போகுமானா கண்டிப்பாக போகும். அது வந்து இந்த பிகினர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், 0 to 5 yearsல இருக்கவங்க, 0 to 3 yearsல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போது என்ட்ரி லெவல் பிகினர்ஸ்க்கு தான் வந்து இது பாதிப்பாக இருக்குமா, இல்லை சீனியர் ரோலில் இருக்கவங்களுக்கும் இது பாதிப்பு வருமா சார்? ரெண்டுமே தாங்க, போத் தான். அதாவது என்ட்ரி லெவலில் நான் சொன்ன மாதிரி ரொட்டீன் ஒர்க் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கம்மியாகும், அது கிடைக்காம போயிடும். அவங்க வந்து அந்த ஃபீல்டில் போகாமல் வேறு ஃபீல்டு போகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சீனியர் பீப்புள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அவங்களோட காம்பன்சேஷன், அதாவது சிடிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட சேலரி லெவல் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து 50 lakhs 60 lakhஸில் இருப்பாங்க. ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஏன்னா அது வந்து காஸ்ட் கட்டிங். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டிவ்ஸாக தான் கம்பெனிஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு 10 ரிசோர்ஸஸ், சீனியர் ரிசோர்ஸஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம், ஒரு 20 ஜூனியர் ரிசோர்ஸஸை எடுக்கலாம். அந்த காம்பன்சேஷனை கம்மி பண்ண முடியுமா? அது ப்ராஃபிட் சென்டராக மாறுமாங்கிற தாட் ப்ராசஸ் தான் கம்பெனிஸ்க்கு இருக்குது இப்போதைக்கு. சில கம்பெனிஸ் வந்து இதை ரீஸ்ட்ரக்சரிங் மெத்தடாக பார்க்குறாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரியலாகவே ட்ரை பண்ணுறாங்க. ஒரு இனோவேஷன் நம்ம கொடுக்கலாம், இந்த ஏஐ வரனால நமக்கு எதாவது ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குமாங்கிற தாட் ப்ராசஸ்க்கு அவங்க போகிறாங்க. ஸோ 2 சைடும் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இப்போது ரியலாகவே வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? 50-50 வச்சுக்கோங்களேன். 50% ஆஃப் த கம்பெனிஸ் காஸ்ட் கட்டிங்கிற மைண்ட் செட்டில் தான் பண்ணுறாங்க. 50% ரியலாகவே இனோவேஷன் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட கோலே பார்த்திங்கன்னா எதாவது புதுசாக இனோவேட் பண்ணோம். இப்போ நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு டைம், அந்த மாதிரி டைமு, காஸ்ட், எஃபிஷியன்சி, மேன் பவர் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா அது பெட்ரு தானே. ஸோ அந்த மாதிரி பார்க்குற கம்பெனிஸும் இருக்காங்க. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 இயர்ஸ்க்குள்ளே எந்த செக்டார்ஸ் வந்து ரொம்ப ஏஐக்குள்ளே போயிடும்? டெஃபினட்டாக ஐடி. பட் ஐடிங்கிறத தாண்டி இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஈவன் மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங் செக்டாரு, ஹெல்த் கேர், ஆட்டோமேஷன், ஐஓடி இந்த ஏரியாலாம் வந்து நிறையவே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பேசிக்காக சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் டிவைசஸோட சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணி நமக்கு ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஏரியா யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த செக்மெண்ட்டில் டெஃபினட்டாக இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், பாசிட்டிவ் இம்பேக்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ ஏஐனால வந்து நிறைய ஜாப்ஸ் போகுது. ஸோ நியூ ஜாப்ஸ் எதுவும் அதனால வந்து கிடைக்குமா? ஆமாங்க, வரும். இப்போ எப்படி வந்து நமக்கு சோஷியல் மீடியான்னு வரும்போது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, கான்டென்ட் ரைட்டிங்கு, ப்ளஸ் வந்து எஸ்சிஓ இந்த மாதிரி நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு சில நியூ டெக்னாலஜிஸை நீங்கள் கற்றுக்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு இப்போ கோர்சஸே லான்ச் ஆயிடுச்சு. நிறைய ஸ்கில்ஸுமே நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆமாம், நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ராம்ப்டிங்கிறது என்னென்னா ஒரு டூல் இருக்கும். நீங்கள் வந்து அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வருங்கிற அளவுக்கு அந்த சப்ஜெக்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ நியூவாக லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் எஜுகேஷன்லேயும் பெட்டர்மெண்ட் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸும் நிறைய புது ஸ்கோப்ஸ்லாம் வந்து பில்ட் ஆகிட்டே தான் வரும். சார், இப்போ வந்து கம்பெனிஸ்லாம் வந்து ஏஐ உருவாக்குறது இனோவேஷனுக்காக உருவாக்குறாங்களா இல்லை வந்து ரீஸ்ட்ரக்சருக்காக உருவாக்குறாங்களா சார்? ரெண்டுமே தாங்க. இப்போது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு சில செட்டப் கம்பெனிஸ் வந்து ரீஸ்ட்ரக்சரிங்காக தான் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி லார்ஜ் எம்என்சிஸ், இப்போ வந்து ஒரு 10,000 பேர் ஒர்க் பண்ணுற எம்என்சிஸு அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சரிங்காக தான் பண்ணுவாங்க. எப்படி இன்னும் வந்து வி கேன் கட் டவுன் தி காஸ்ட்டு, மேன் பவர் வந்து கம்மி பண்ணி அதே எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற திங்கிங்கில் சில கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணும். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப்ஸு நம்ம வந்து ஒரு இனோவேஷன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 10,000 பேர் பண்ணுற ஒர்க்கை ஒரு 1000 வச்சே நம்ம பண்ண முடியுமா, அதை விட பெட்டரான எஃபிஷியன்சி இருக்குமா, ரிசல்ட் பெட்டராக இருக்குமா, அந்த மாதிரி திங்க் பண்ணுற கம்பெனிஸும் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி. ஓகே சார், இப்போ ஏஐன்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்னாலஜி புதுசாக உருவாச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நியூ ஒன், ஏதாவது ஒரு ஓல்டு ஒன் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நியூ ஒன் கிரியேட் ஆகும். ஸோ ஏஐன்றது எதை லாஸ் பண்ணி கிரியேட் ஆச்சு, இல்லை அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ் தானா? இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ் தான். அதாவது இப்போ கம்ப்யூட்டர்னு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இல்லையா? அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு எவல்யூஷன் ஆகி இப்போ ஏஐன்ற ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஏஐங்கிறது ஒரு டூலாக தான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. இது எதையும் அழிக்காது. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஏஐ தெரிஞ்சுட்டா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ எஜுகேஷன் எப்படி இருந்தது, முன்னாடிலாம் எல்லாம் படிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நார்மலாக இன்ஜினியரிங் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதையும் நார்மலைஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வரும், அந்த காலகட்டம் வரும். இதை வந்து நம்ம பயமாக பார்க்க தேவையில்லை. இது ஒரு அடிஷ்னல் டூலாக பார்த்து அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், கற்றுக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் பிளென்டி நிறையா இருக்கும். ஸோ ஏஐயோட லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன சார்? இப்போ வரைக்கும் ஆட்டோமேஷனுக்காக தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம ஷூட்டிங் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 10 வரைக்கும் 20 வரைக்கும் இருக்கும். ஸோ இதை வந்து ஆட்டோமேட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, கட்டுன்னு சொல்லணும், இல்லை எதாவது எடிட்டிங் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரே ஒரு டூலே பண்ணிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும். ஸோ பட் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ வீடியோகிராஃபிலேருந்து எடிட்டிங்லேருந்து நிறைய பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போகும் இல்லையா? ஸோ இதுதான் எக்ஸாக்டாக ஏஐயோட இம்பேக்ட். ஸோ இப்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுவே வேறு ஒரு இண்டஸ்ட்ரி போங்களேன், இப்போ ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜஸில் ஏஐயோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? இது வந்து இப்போ ஜாப் கட் ஆகுதுங்கிற இதில் மட்டும் நம்ம பார்க்க வேணாம். நமக்கு எனாமஸ் டேட்டா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை நம்ம ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை மாற்றி அதுலேருந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் எப்படி கன்சியூம் பண்ணிக்கலாங்கிறது தான் நம்ம திங்க் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐயோட எண்டு அப்படின்னு யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது. பட் ஏஐ வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏஐ வந்ததுனால வந்து இன்கம் வந்து இன்குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா சார்? இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குங்க ஆக்சுவலாக. அதாவது இப்போ ஏஐ டூல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஜாபுக்கு மட்டும் அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் மல்டிபிள் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஒர்க்கை அதாவது 4 பேர் சேர்ந்து பண்ணுற ஒர்க்கை வந்து ஒரே ஒருத்தர் 4 விதமாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ ஆப்வியஸாக அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட டிமாண்ட்ஸ் அதிகமாகும் இல்லையா? நீங்கள் 4 பேரோட ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற காம்பன்சேஷன் கேட்க ஆரம்பிப்பீங்களே. ஸோ டெஃபினட்டாக வந்து இட் வில் ஒன்லி இன்க்ரீஸ் யுவர் சேலரி.
ஓகே சார். இப்போ ஏஐ வந்துருச்சு, உள்ள எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து இதனால இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி வந்து தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஏஐ வந்ததுனால? என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்ததுக்கு அப்புறங்கிறது கிடையாது. ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனி இண்டஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர் நமக்கு வந்து ஒரு ஸ்கில் அப்கிரேடேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணுறதே எனக்கு வந்து வியப்பாக தான் இருக்குது. என்னடா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஏஐன்னு ஒரு டூல் வரணுமா? அப்படி தான் எனக்கு தோணுது. நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இப்போ வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் செக்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்க நிறைய படிச்சுட்டே இருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ உங்களோட ஃபீல்டில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். யார் என்ன மாதிரி ஆங்கரிங் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நார்மல் ஒர்க்கு தான். ஸோ அந்த மாதிரி ஏஐன்னு ஒரு டூல் வந்திருக்கா, அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ 5th 6thலேயே ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராம்ப்டிங்குங்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு ஒர்க்காக போயிடுச்சு. பட் அதை எப்படி ஆப்டிமைஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அவேர்னஸை பில்ட் பண்ண ஆரம்பித்தாலே தட் இஸ் சஃபிஷியன்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார், கவர்மெண்ட் ஏஐ அடாப்ஷனை ரெகுலேட் பண்ணணுமா சார், இல்லை பண்ணணுமா சார்? இல்லை, பண்ணணும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கண்ட்ரி போயிருந்தேன். அங்கே வாட்ஸ்அப் காலே பேண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது வந்து நம்ம கவர்மெண்ட் சைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ தான் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா இப்போ ஏஐனா யாரை பற்றி வேணால் யார் வேணால் வீடியோ பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணால் இட் பி பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இது ஒரிஜினல் கான்டென்ட்டா இல்லை வந்து இது ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டா? அதுக்கெல்லாம் இன்னும் டெக்னாலஜி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஒரு நார்மலாக இருக்க ஒரு பப்ளிக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் மெடிசினல் நியூஸ் பற்றி நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு XYZ மெடிசனை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள், உங்களுக்கு இது பெட்டர் ஆகும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்டை பார்த்துட்டு இவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அப்போ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரீஸில் ஃபேக் நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து ஃபன்னியாக யூஸ் பண்ணலாம். பட் அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதை ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும். ரெகுலேட் பண்ணால் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக எஸ்பெஷலி மெடிக்கல் ஹெல்த் கேரில் வந்து நீங்கள் ரெகுலேஷனை நம்ம கொண்டு வரணும். சரி, இப்போ ஏஐ பற்றி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏஐன்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அது ஏஐயோட நாலேஜ் எப்படி ட்ரெயினர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் சார். இது எப்படின்னா, ஏஐங்கிறது ரொம்ப நாள் முன்னாடியே இருக்குங்க. ஆட்டோமேஷன்லேருந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்லாம் 20 years 30 years முன்னாடியே அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏஐ எப்படி பண்ணுறாங்கன்னா, ஏஐங்கிறது இப்போ ஏஜென்டிக் ஏஐங்கிறது என்ன மீன் பண்ணோன்னா, இன்னொரு ஹியூமன் பட் ஹைலி இன்டெலெக்சுவல் ஒரு ஹியூமன் நம்ம கூட இருந்தால் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இது இப்போ நீங்கள் வந்து நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நிறைய கம்பெனிஸில் வந்து ஏஐ ட்ரைனிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி நாங்களுமே ஒரு 2-3 கம்பெனிஸில் ட்ரைனிங் போயிருந்தோம். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் சென்டரில் இருக்கவங்களுக்கு ஏஐ பற்றின அவேர்னஸ் இருக்காது. எப்படி இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனையோ ஈல்டையோ ஜாஸ்தி படுத்தலாங்கிறதுக்கு தான் அந்த ஒரு செஷன் இருக்கும். ஸோ அதில் எப்படி இருக்குன்னா, நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் இருக்கும், லைவ் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். இந்த ஏஐ டூலை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை என்ன மாதிரிலாம் பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம நிறைய டேட்டாவை எடுக்கலாம். பேசிக்காக என்னென்னா, ஒரு 50 years ஆஃப் சிஎன்சி மெஷின் வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்பப்பெல்லாம் ரிப்பேர் ஆச்சு, அந்த ரிப்பேருக்கு என்ன சொல்யூஷன் யார் கொடுத்தாங்க, எந்த டைமில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. பட் இப்போ ஏஐயில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுத்தோன்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நிறைய அடாப்ஷன் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, எஜுகேஷன் செக்மெண்ட்லேருந்து மேனுஃபேக்சரிங் வரைக்கும் எல்லாருமே ஏஐ அடாப்ஷனுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி வென் வி மீட் எம்டிஸு சிஇஓ லெவலில். ஸோ அவங்கெல்லாம் கேட்குறதே என்னென்னா, நீங்கள் ஏஐ கம்பெனியாக, ஓகே நம்ம கொலாபரேட் பண்ணலாம், நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆப்டிமைஸ் பண்ணி கொடுங்க, ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேட் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து டூல் அடாப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏஐ பற்றினா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சார் கொடுத்தாரு. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.